ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். எல்லோரும் வராங்க, அதிமுகவை உடைத்து கொண்டு வராங்க. எல்லாத்தையுமே தாவேகா தலைவர் விஜய் என்கரேஜ் பண்றாருல்ல? இல்லை, இது நான் முதல்ல இருந்தே வந்துடுறேன். அதாவது நீங்கள் ஆரம்பத்திலேருந்து எல்லாருமே வந்து இது குதிரை பேரம்ன்ற சொல்லாடல் பயன்படுத்துறீங்க. இது வந்து ஏற்புடையதல்ல. ஏன்னா இப்போ தோழர் ஏற்கனவே சொன்னார், அதாவது அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதுன்னா 3/2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர் யார் இருக்காங்களோ அவங்க தான் சின்னத்தை கோர முடியும். அப்போது அந்த அடிப்படையில் அந்த சட்டத்தை பயன்படுத்தி மொத்த சட்டமன்ற உறுப்பினரும் இங்கே வந்து அந்த சின்னத்தில் நின்று அந்த சின்னத்தோடு இவர்களை வந்து இன்றைக்கு ஆதரிக்கலை. அதை கடந்து 4 சட்டமன்ற உறுப்பினர் துணிந்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் வந்து தாவேகால இணைகிறாங்க, ஆதரிக்கிறாங்க. அதே போல் அவர்கள் மக்களுக்கு எந்த இடத்துலையும் துரோகம் செய்யலை. எந்த அடிப்படையில்னா அதிமுக விஜய் அவர்களை எதிர்த்து தாவேகாவை எதிர்த்து மக்கள்கிட்ட வாக்கு கேட்கல. திமுகவை எதிர்த்து தான் உதயசூரியனை எதிர்த்து தான் வாக்கு கேட்டாங்க. உதயசூரியனை எதிர்த்து தான் அரசியல் பண்ணாங்க. அந்த அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்கு செலுத்தினது திமுகவினுடைய எதிர் மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான். அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்கு மகிழ்ச்சியை தான் கொடுத்துருக்காங்களே தவிர எந்த இடத்திலும் அந்த அதிமுக வாக்காளர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை இந்த நிகழ்வு என்பது உறுதிப்படுத்தாது. அதே போல் இன்றைக்கு கடந்த காலங்களில் அந்த சின்னம் அந்த வெற்றி பெற்றிருப்பார் அந்த வேட்பாளர், அந்த சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய ஆதரவு மட்டும்தான் அந்த கட்சி கிடைக்குமே தவிர ஒட்டுமொத்த மக்களுடைய பேராதரவு கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. இன்றைய தினமே சாட்சி. இன்றைக்கு 4 எம்எல்ஏக்கள் நம்ம 4 எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து வந்திருக்காங்க. இங்க எல்லாருமே ரெட்டைலைங்கிற கட்சிக்காக போட்டவங்க தானே. ஸோ நாளைக்கு போய் மக்களை எப்படி சந்திக்கும் போது அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம்? அதுதான் நான் என்னுடைய ஏற்கனவே சொன்ன கருத்தில் தெளிவாக சொல்லிட்டேன். இரட்டலை கட்சிக்காக போட்டாலும் கூட அவர்கள் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை போட்டாங்க. திமுக எந்த இடத்துலயும் எதிரான வாக்குகள் அப்படின்னு சொல்ல திமுகவுக்கு மட்டுமல்ல, தாவேகாவுக்கும் எதிராக யாரும் எந்த 2 திராவிட கட்சிகளிலும் பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு எதிரான அரசியல் பண்ணல. ஆனா திமுக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மரகதம் குமரவேலுக்கு போட்டிருக்காங்கன்னா அவங்க தாவேகாவுக்கும் போடாமல் திமுகவுக்கும் போடாம ரெட்டைலைக்கு போட்டிருக்காங்க. அப்போ அவங்க ஏன் தாவேகாக்கே போட்டிருக்கலாமே? திமுக வேண்டாம் அப்படின்னா தாவேகாக்கு. அதாவது 54 ஆண்டு அரசியல் வரலாறு அதிமுக இருக்கு. அதிமுகவுடைய தொண்டர்கள் தாவேகாவுக்கு எதிரான மனநிலையில் இவ்வளோ காலம் அரசியல் பண்ணார்களா அல்லது திமுகவுக்கு எதிரான அரசியல் பண்ணார்களா? அது வந்து எளிமையாகவே புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதனால் முழுக்க திமுகவுடைய எதிரான வாக்குகள் அதிமுகவுக்கு போய் சேர்ந்தது. அதே போல் மரகதம் குமரவேல் அவர்கள் காஞ்சிபுரம் பாராளுமன்றத்தில் 2014ஆம் ஆண்டு 5 ஆண்டு நிறைவு செஞ்சவங்க. அதே போல் 2021, 26 இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. அவர்கள் வெற்றி பெற்று வெறும் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமே இங்கே இந்த இடத்துல தாவேகாவுக்கு வந்து இணையலை. இன்றைய தினம் ஒரு சாட்சி. மதுராந்தகத்தில் ஏறக்குறைய 30,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அது ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து மட்டும் தாவேகால இணைந்து களமாடுவதற்காக இன்றைக்கு அந்த கட்சியில் இணைகிறாங்கன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய மாற்றம். இதை ஏன் வந்து நீங்கள் குதிரை பேரத்துக்குள்ளே கொண்டு வரீங்கன்றதே வந்து தவறான சொல்லாடலாம் நான் பார்க்குறேன். அதே போல் இந்த யானை பேரன்னு சொன்னார் ஆதவர்ஜுன தோழர், அது 100க்கு 100 உண்மை. அந்த யானை பேரம் நடந்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கு தாவேகாக்கு அசுர பலம், அதாவது யானை பலம் கிடைச்சிருக்கு. காரணம் என்னென்னா எதிரிக்கு எதிரி நண்பன் என்பதை போல எப்படி திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அதிமுக பெற்றதோ அதே திமுகவும் கூட்டு சேரும்போது அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்ளலை. அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், அடிமட்ட தொண்டர்கள் உள்பட ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த அதிமுகவுடைய கூடாரமே வந்து பார்த்திங்கன்னா தாவேகால தொடர்ந்து இணைஞ்சிக்கிட்டு வருது. இந்த யானை பேரம் என்பது தாவேகாவிற்கு யானை பலமாக மாறி இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. முன்னாள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து வரிசையாக சேர்றாங்கல்ல சார், அது ஒரு கட்சியை நம்ம இப்படி அப்படியே பிரிக்கிறோம் உடைக்கிறோம் அப்படின்னு தோணலையா? இல்லை, விரும்பி வரவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே ஒரு மாண்பு. அதாவது திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமை ஆற்றல் இருக்கிற ஒரே தலைவராக இன்றைக்கு தமிழகத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை மட்டும்தான் பார்க்குறாங்க. அப்படி என்னும்போது 54 ஆண்டுகளாக அரசியல் செய்த
முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அடிமட்ட தொண்டர்கள் திமுகவை எதிர்க்கணும்னா தாவேகாவோட கரம் கோர்ப்பது தான் சரி அப்படின்ற அடிப்படையில் மட்டும்தான் இங்கே வந்து இணைகிறாங்களே தவிர, தோழர்கள் சொல்கிறது போல் ஒரு சாயத்தை பூசுகிறாங்க. அதாவது இது வந்து ஆட்சி அதிகாரத்தில் அவர்களும் அந்த அதிகாரத்தில் ருசிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் சொல்வதெல்லாம் தவறு. அதே போல் வந்து அந்த இரண்டு கட்சிகளும் திமுகவும் அதிமுகவும் அந்த 4ஆம் தேதி தீர்ப்புக்கு பிறகாக 2 பேரும் யானை பேரம் பேசியது உண்மை. அதே போல் நடுவண் அரசுடைய தலையீடு இருந்ததும் உண்மை. இதெல்லாம் எங்களுக்கு என்ன வந்து வெளிப்படுத்துதுன்னா, ஏற்கனவே தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பாஜகவுடைய பி டீம்னு அப்படின்னு சொன்னாங்க. அந்த 4 நாட்கள் கவர்னர் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட தாவேகா தலைவரை ஆட்சி அமைக்க அழைக்காது. திமுகவும் மன்னிக்கணும் ஒரு நிமிஷம், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த வாய்ப்பு உருவாக்குவதற்காக அந்த 4 நாளை நிறுத்தி வச்சார் பார்த்தீங்களா, அதிலேயே வெட்ட வெளி மக்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு எப்போதும் எதிரி திமுக தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப எப்படி எடப்பாடி பழனிசாமி திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கோ ஏன்னா அவர்கள் ஆதரவோடு இல்லை மன்னிக்கணும். அதாவது ஐயா ஒரு நிமிஷம், அதாவது எடப்பாடி அதாவது வார்த்தை அளவில் சொன்னாலும் கூட நடந்த பேரம் என்பது உண்மை தானே. அந்த கட்சியிலிருந்து பிளவுபடுத்தி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய 4 சட்டமன்ற உறுப்பினர், திமுக கூட்டணியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள்லாம் இன்றைக்கு வெளிப்படையாக இப்படி ஒரு பேச்சு எங்களுக்கு இடத்துல கொண்டு வரப்பட்டது. அதற்கு நாங்கள் உடன்படலை. ஏன்னா நாங்கள் வந்து சமூக நீதியை பின்பற்றக்கூடியவர்கள். பாரதிய ஜனதாவுடைய ஆதரவோடு இவர்கள் வந்து 2 கட்சிகளும் ஒருங்கிணைந்து இவர்கள் ஆட்சி கட்டிலில் உட்கார்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற தகவலை இன்றைக்கு பொதுத்தளத்தில் வைக்கிறாங்கன்னா அப்போ நடந்தது என்ன உண்மை தானே அது. அப்போ அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாத உண்மையான புரட்சித் தலைவர் அம்மாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் நேசிக்கின்ற தொண்டர்கள், முன்னணி தலைவர்கள் தாவேக்காவில் தான் இணைவாங்க. அப்போ இதில் தாவேக்காவுடைய எதுவுமே இல்லை. என்ன சார் மதிவணன் சார்? இல்லை அவர் முடிச்சிட்டாரா? சுப்பை சொல்லுங்கள். அதாவது வந்து இதில் நம்ம ஃபேக்ட் என்னென்னா, பேரம்னு ஒன்று பண்ணால் 2 பேருக்கும் வந்து ஒரு லாபம் கிடைக்கணும் இல்லையா? அதானே பேரம்னு சொல்கிறது. கொஞ்சம் கூட்டு குறைச்சல், இவருக்கு லாபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது இப்போ நாம் பார்த்தோம்னா 13ஆம் தேதி வந்து நம்பிக்கை வாக்கு எடுக்கிறார் அவர். அதுக்கு முன்னால் 10ஆம் தேதி அவர் வந்து பதவி ஏற்றுக்கிறாரு. மே 10ஆம் தேதி 9ஆம் தேதி வந்து கவர்னர் வந்து அவரை அழைக்கிறார். அப்போ அவர்கிட்ட வந்து 120 உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்குது. 107 தாவேகா, காங்கிரஸ் 5, சிபிஐ, சிபிஎம், விசிகே, ஐயுஎம்எல் 8, 120 பேருடைய ஆதரவு கிடைச்ச பிறகு தான் கடிதம் ஆளுநர் அவரை அழைக்கிறாரு. அவரும் வந்து பதவி ஏற்றுக்கிறார். 13ஆம் தேதி அவர் வந்து பதவி ஏற்றுக்கும் நம்பிக்கை வாக்கை சட்டமன்றத்தில் கோரும்போது 144 வாக்குகள் அவருக்கு கிடைச்சிது. வாக் அவுட் பண்ணவங்கெல்லாம் விடுங்க, 144 வாக்குகள் கிடைச்சிது. இந்த சூழ்நிலையில் அதுக்கப்புறம் ஏங்க ஒரு 4 பேரை வந்து ராஜினாமா பண்ண வைக்கணும், வேற கட்சியிலேருந்து இழுக்கணும்? என்ன தேவை இருக்குது? பேரம்னாலே 2 தரப்புக்கும் ஒரு லாபம் தானே. அப்போ நீங்கள் குதிரை பேரம் நடந்தது, அந்த பேரம் நடந்ததுன்னா இதில் என்ன தேவை இருக்கிறது? இப்போ அவர் தோழர் சொன்னது தான் கரெக்டு. ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் விரும்பி வர்றவங்களை யாருங்க வேணான்னு சொல்ல? அதுவும் இளைஞர்கள் உள்ள ஒரு கட்சியில் அனுபவஸ்தர்கள்லாம் வரும்போது அது அவங்களுக்கு காட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தானே. இப்போ தலைவர் இவர் கூட சொன்னார், சோமு சார், புஷி ஆனந்த் வந்து ஊரகத்துறை அமைச்சர் 234 தொகுதிகளில் நம்ம உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கணும்னு சொன்னாருன்னாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம தப்பு கண்டுபிடிக்கணும்னா அது சொல்லிகிட்டே இருக்கலாம். 234 தொகுதிகளிலும் உள்ள ஊராட்சிகள், பஞ்சாயத்துக்கள், நகராட்சிகள், என்னங்க சிரிக்கிறீங்க? நீங்க அதாவது குறை கண்டுபிடிக்கணும்ன்ற கண்ணோட்டத்திலே பேசிட்டு இருந்தோம்னா எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிக்கலாம். ஆனா 234 தொகுதிகளிலும்னா தமிழகம் பூரா இருக்கிற உள்ளாட்சிகளில் முனிசிபாலிட்டி, கார்பரேஷன்கள் 25 கார்பரேஷன் இருக்கு. இதெல்லாம் வந்து 234 தொகுதியில தானே இருக்கு. அது என்ன தனியா வானவெளியில தனியா இருக்குதா? அதைத்தான் அவர் சொன்னாரே தவிர நக்கல் அடிக்கிறதுன்றது. ஏங்க ஒரு அமைச்சரா வந்து இருக்காரு, அவருக்கு 234 ஊராட்சி தான் இருக்குது, இல்ல நகராட்சி இருக்குதுன்னு தெரியாதா? அதாவது அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஜெயலலிதா அவர்கள் வந்து தேமுதிகவோட கூட்டணி வச்சு தான் தேமுதிக எதிர்கட்சி ஆச்சு. திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தது.
ஜெயலலிதா ஆட்சி அமைத்தார். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு பர்சனாலிட்டி கிளாஷில் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, தேமுதிகவின் எம்எல்ஏக்கள் லைன் கட்டிட்டு போய் முதலமைச்சரை சந்தித்தோம், தொகுதி மேம்பாடை பற்றி பேசினோம்னு சொல்லிட்டு தனி பிளாக்காக உட்காந்துட்டு இருந்தாங்க. தேமுதிகவுடைய அந்த கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மாப்பா பாண்டியராஜன் உள்பட உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ யாரும் குதிரை பேரம் இந்த பேரம்னு சொல்லி என்ன புதுசா தமிழ்நாட்டுல இப்பதான் அந்த சொல்லாடல் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்ல ஒரு நிமிஷம், அவங்களுக்கு ஆட்சியில பெரும்பான்மைக்கு எம்எல்ஏஸ் இருந்தாங்க, தனியா உட்கார்ந்துட்டு இருந்தவங்க தனி. நான் தான் அதை அடிச்சிட்டேன். 120 வச்சிருக்கிறவருக்கு ஆட்சியில எங்க பெரும்பான்மை இல்லைன்றீங்க. நீங்க வாதமே தப்புங்க. நீங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றீங்கன்னா, அதாவது வந்து இவருக்கு பெரும்பான்மை இல்ல, அதனால இவர் குதிரை பேரத்துல ஈடுபடுறாரு. நான் தான் 10ஆம் தேதி மே மாதம் அவர் பதவி ஏற்கும் போது அவருக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கு. 9ஆம் தேதி அது கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் ஆளுநர் அவர் அழைக்கிறாரு. அப்புறம் குதிரை பேரம் எங்க இருந்து வருது? 5 வருஷம் இருக்குமா? இன்னும் 25 வருஷம். இந்த மாதிரி எல்லாம் கேள்வி சார். நீங்க என்ன சொன்னீங்க? குதிரை பேரம் நடந்தது. நீங்க எதுக்கு நடக்குதுன்னா ஆட்சி மைனாரிட்டியா இருக்குதுன்றீங்க. மைனாரிட்டி இல்ல, இது கூட்டணி ஆட்சி. 120 பேர் ஓட்டு 144 பேர் போட்டான். அதனாலங்க இப்ப அமமுக உறுப்பினர் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலே அவர் நேராக வந்து அவங்க கிட்ட ஆதரவு கொடுத்துட்டாரு. ஆனால் என்ன நடந்தது? அவர் மிரட்டப்பட்டார். நள்ளிரவில் கவர்னர் வந்து பேட்டி கொடுத்தாரு. கவர்னர் கிட்ட ராத்திரி 12 மணிக்கு கவர்னர் மாளிகை திறந்து இருக்குது. டிடிவி வராரு, பேட்டி கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. சட்டமன்றத்துக்குள்ளே என்ன ஆச்சு? ஒருவர் விரும்பிட்டாருனாங்க. இப்போ நீங்கள் ஒரு பெண் கூட காதலனோட கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கலாம், 24 மணி நேரம் கண்காணிச்சுட்டு இருக்கணும், அப்புறம் அது ஓடிடும். அதே மாதிரி தான் இன்னைக்கு அந்த காமராஜ் மன்னார்குடி எம்எல்ஏ ஓப்பனாகவே போயிட்டார, சொல்லிட்டார. அவரை வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சிங்கிள் எம்எல்ஏ. அதனால் விரும்பி வருகிறார்கள் என்பதையும் நான் மறுப்பதற்கில்லை. ஆனால் அதுக்கு காரணம் என்னவானா, அவங்க இருந்த கட்சி மேலே நம்பிக்கை இல்லாமல் போனதும், எதிர்கால அரசியலை பற்றி அவர்கள் அக்கறைப்படுவதும். இப்போ உதாரணத்துக்கு வாரியங்கள்லாம் காலியாக இருக்குது. ஒரே ஒரு வாரியம் கூப்பா கிருஷ்ணனை மட்டும்தான் ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய வாரியங்க இருக்குது வாடுறதுக்கு. அடுத்தது முனிசிபாலிட்டி மேயர் எலெக்ஷன்லாம் இருக்குது. இப்போ கடம்பூர் ராஜு அமைச்சராக இருந்தவர், பலமுறை எம்எல்ஏவாக இருந்தவர், அவர் வந்து திருநெல்வேலி மேயராக கூட நிற்கலாம். ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது எல்லாமே மனிதர்கள் தானங்க. அரசியல் வாழ்வே அஸ்தமாச்சு. அதாவது நாங்கள் மூழ்கிற கப்பல்லையே படுத்துக்கிட்டு அப்படியே மூழ்கிடுவோம்னு சொல்லுவாங்களா? பாலிட்டிக்ஸ் இஸ் தி லாஸ்ட் பிளேஸ் ஃபார் ஸ்கவுண்டரல்னு பேரறிஞர் பிளாட்டோ சொல்லியிருக்கிறாரு. அரசியல் என்பது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் இல்லை. இந்தியாவில் முதல் புகலிடமே அதுதான். போறதே அரசியல் தான். முதலீடு போடுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க, அதை வந்து எடுத்துக்குவாங்க. இந்த வார்த்தையை நான் மறுக்கிறேன். அதாவது 75 ஆண்டு கால அரசியல் வரலாறுல அந்த பணம் தான் தீர்மானிக்கும் தேர்தலை. வெற்றியை தீர்மானிக்கிறது பணம். இந்த தேர்தலில் பணம் தீர்மானிச்சதா? அதாவது ஜாதி பணம் எல்லாத்தையும் வைத்தது தாவேகா. அப்படி இருக்கும்போது இதுல வந்து பணம் தீர்மானிச்சதுன்றதை எந்த இடத்திலும் பயன்படுத்தக்கூடாது. சரி, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முகங்கள் கூட இன்றைய வரையிலும் மக்களுக்கு தெரியாது. தேர்தலுக்கு இல்ல சார், தேர்தலுக்கு பிறகுதான் சொல்றாங்க. என்றைக்குமே தாவேகாவுடைய நிலைப்பாடு 100க்கு 100% ஊழலற்ற ஆட்சி கொடுக்கணும். ஆட்சிக்கு வந்தவன நீங்கள் ஊழல் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு அதிகாரி லஞ்சம் கேட்டாங்கன்னா வெளிப்படைத்தன்மையோட நீங்க அவர்களை வந்து காட்டி கொடுத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் சன்மானம் அப்படின்னு ஒரு முதல்வர் அறிவிக்கக்கூடிய ஒரு ஆண்மை உள்ள முதல்வர் நீங்க எங்காவது இந்தியாவில் பார்த்துருக்க முடியுமா? 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களா? ஆமா, அப்படி ஒரு அறிக்கை வந்திருக்கு. அப்படின்ற அடிப்படையில் அப்போ 100க்கு 100% ஊழலற்ற அரசை சோமு சார் நிறைய டீடைல் வச்சிருக்காங்க. சோமு சாருக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு கிடைக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வாங்குறாங்கன்னு சாருக்கு தெரியும். களத்துல இருக்கக்கூடிய செய்தியாளர் சாருக்கு தெரியும். ஒரு முறை நாங்க பத்திரிகை எடிட்டோரியல் வந்து சென்னையில மட்டும் இல்லாம அந்த கூட்டம் பாண்டிச்சேரியிலையும் நடக்கும். சில சமயங்கள்ல நண்பர்கள் அது மாதிரி எல்லாம் அப்படிதானே பழகுவோம். நான் சொல்லிட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி அப்ப அங்க போயிருக்கேன். அப்பதான் அந்த படம் ஒண்ணு வந்திருக்கு, இந்த ஒட்டகத்தை கட்டிக்கணும் ஒரு பாட்டு வருமே. ஆமா, அந்த இதுல. ஆனா அந்த பட காட்சியில வந்து குதிரை சங்கருடைய படம், சங்கர் முதல்வன் தானே, ஜென்டில்மேன். அதுல குதிரையில தான் வருவாங்க. அந்த வைரமுத்து பேரவை தலைவர்கிட்ட கேட்குறேன், என்னங்க உங்க தலைவர் இப்படி எழுதியிருக்காரு ஒட்டகத்தை கட்டிக்கணும்ட்டு. அதுல படத்துல காட்டுறது வந்து குதிரையில தானே வர்றாங்க,
குதிரையை கட்டிக்கும் தானே இருக்கணும்னா அதுக்கு அவர் அடிச்சாரு பாருங்க ஒரு அடி. 2 பேரும் நிச்சயதார்த்தத்தில் இருக்கிற பாட்டு அது. கணவன் மனைவி ஆக போறாங்க. ஒட்டும் அகத்தை ஒட்டிக்கோ அப்படி எழுதிருக்கிறாரு எங்க தலைவர். இதை வைரமுத்தா யோசிச்சிருக்க மாட்டாரு. இவர் அடிச்சாரு பாருங்க, ஒன்றும் பேச முடியல. நம்ம நான் சொல்றது புரியுற பேரு. அந்த மாதிரி 234 புஷியானது குதிரையா ஒட்டகமானு யோசிச்சுட்டு இருக்கேன். அது குதிரையில தான் வருவாங்க, நல்லா தெரியும். அதான் கேட்டது. அந்த மாதிரி ஒரு புஷி ஆனந்த் வந்து என்ன நினைச்சு சொன்னாருங்கிறத தாண்டி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க பாருங்க. அப்ப என்ன செய்யலாம், நம்ம நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இப்படியா 234 தொகுதியிலும் வெல்லுவோம். இந்த 2029 நாடாளுமன்ற தொகுதி வருதுல்ல, அதுக்கும் சொல்ல. ஏன்னா அதுவும் வந்து 230க்குள்ள இருக்குன்னு ஒண்ணு. இல்ல தமிழகத்துக்கு 234 தொகுதி, ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளதான் ஒரு மேயர் வரும், ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளதான் ஒரு நகராட்சி வரும், ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளதான் ஒரு ஊராட்சி ஒன்றியம் வரும். இதை ஏத்துக்கிட்டு அதே சட்டமன்றத்துக்குள்ள பாராளுமன்றம் வராது. இவர்கள் வந்து விமர்சனம் பண்றதுக்காக பண்றதுக்காக மட்டும்தான் பேசுறாங்க. தமிழ்நாடு சொல்லலாம், 234 சட்டமன்ற தொகுதின்னு சொல்லலாம். இன்னொரு இது என்னன்னா, இதுக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி சொன்னார்ல, எங்க தளபதி நினைச்சாருன்னா 4 தொகுதியில கூட நிப்பாரு சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஆனா 2 தொகுதியில நிக்கிறதுக்கு தானே இது இருக்கு. அதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போறாங்க? அப்ப என்ன திரும்ப சொல்லுவாங்க, இந்த தேர்தல்ல 2, அடுத்த தேர்தல்ல 2ன்னு அவர் சொன்னாரு. உங்களுக்கு தான் புரியல. 2 + 2 4ம்பாங்க. இப்படியான ஒரு காமெடிகளை தாண்டி தான் நம்ம போக வேண்டியதா இருக்கு. ஒரு பக்கம் எவ்வளவு இருந்தாலும் அவங்க பக்கம் தானே சார் எல்லாரும் போய் சேர்றாங்க. அடுத்தது என்னன்னா, இப்ப ஐயா சொன்னது போலவே நீங்க என்கிட்ட ஒண்ணு சொல்லி ஆகணும். ஏன் எல்லாரும் நீங்க எவ்வளவு விமர்சனங்கள் வைங்க, ஆனா எல்லாரும் தாவிகா பக்கம் போறாங்க? அதுக்கு எனக்கு கேட்டா வாய்ப்பு விளக்கம் சொல்லுவேன். அப்புறம் தனி பேட்டி ஒன்று எடுத்துருங்க, ஒரு 2 மணி நேரம் நிறைய விஷயம் வச்சிருக்கு. இல்ல கண்டிப்பா கொஞ்சம் இருங்க, சொல்லுங்க. ஏன் எல்லாரும் தாவிகா பக்கம் போறாங்க? சிம்பிளான விஷயம் தான். இவர மாதிரி நிறைய ஆளும் பேச வேண்டியதில்லை, ஒரே அது ஆளுங்கட்சி. சரி, அது அடுத்த தரதல் இல்லையா? அதாவது திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிமுகல இருந்து இவ்வளவு சாரசாரியா போகலையே. அந்தந்த கட்சியுடைய தலைமைக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப வந்து நம்பிக்கை இல்லாம போல 13 வருஷம் வந்து எம்ஜிஆரை எதிர்த்து கருணாநிதி அரசியல் பண்ணாரு. அப்பயும் 1-2 பேர் போனாங்க இல்லைங்களே, இந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி அதே போல ஜெயலலிதாவும் வந்து எதிர்கட்சியா இருந்திருக்கிறாங்க. அப்பயும் போனவங்க உண்டு, திமுகவுக்கு இந்த அளவுக்கு கிடையாது. அப்ப அந்தந்த கட்சி தலைமை மீது இந்த குதிரை வந்து இந்த போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்கு. அடுத்த ரவுண்டு ஜெயிக்கும்னு நினைச்சிட்டு பணம் கட்டுறவங்க இருக்கான்ல குதிரை பந்தயத்துல, அந்த மாதிரி இந்த தலைமை வந்து இந்த முறை இந்த தேர்தலில் இல்லை, அடுத்த முறை வரும்னு நம்பிக்கை பெரும்பாலான பேருக்கு இருக்கிறப்ப அவனுக்கு அந்த மாறுதல் வந்து தேவைப்படல. இப்ப இதுவே திமுகலேருந்து அப்படி வந்து அணியா யாரும் போலையே ஒண்ணு. இப்ப கம்யூனிஸ்டுகளை விட்டுருங்க, ஏன்னா அவங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் வந்து அது ஒரு கொள்கை சார்ந்து இருக்கக்கூடியவங்க, அந்த ஆட்சி அதிகாரங்கிற கனவுகள் இல்லாதவங்க, அதை விட்டுருங்க. இப்போ திமுக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் இருக்கும்ல, நம்ம கட்சி ஆளுங்கட்சியாக வரணும், நம்ம ஒரு வாரிய தலைவராக வரணும், இல்லை மேயராக வரணும், கவுன்சிலராக வரணும், எம்எல்ஏ வரணும், எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்ல. ஏன் வந்து அத்தனை பேர் வரலை? அப்போ அவங்க இன்னும் அந்த தலைமை மீது இல்லை தலைமைகள் மீது, உதயநிதி, ஸ்டாலின், இவங்க 2 பேர் மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த அதிமுக பக்கம் பார்த்தா இவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து இல்லை. அதுதான் வந்து இவங்க வர்றதுக்கான ஒரு காரணமே தவிர. அப்புறம் ஐயா பேசுறப்ப சொன்னார் என்னன்னா, 2 பேரும் உடன்படுறாங்க அப்படிங்கிறப்ப அது என்ன பேரம் அப்படின்னு. இப்போ இந்தியாவில் வந்து அதுக்கு ஒரு சட்டமே இருக்கு. என்னன்னா, நீங்க 18 வயது கீழே 2 பேரும் உடன்பட்டு ஒரு உடலுறவு வச்சிருந்தா கூட அது போக்சோ சட்டத்தில் போகும். அதாவது நீங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அரசியல் இருக்கீங்கிறதுனாலேயே நீங்க எந்தவித மரபுகளையும் மீறி மக்களை ஏமாற்றி எல்லாத்தையும் நான் செஞ்சுவேன் அப்படின்னு, அது தப்பு. இப்போ இதே வந்து அதிமுக தாவேக்காக்கு போனான்னு இல்லை, தாவேக்காலேருந்து ஒருத்தர் அதிமுக இந்த மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சோன்னு போனாலும் அதை நான் கண்டிப்பேன். ஏன் உனக்கு வந்து விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, நீ தானே வந்து அந்த தொகுதிக்கு வந்து நின்ன, இப்போ அதிமுக இவ்வளோ திட்டுனல்ல, இப்போ திடீர்னு நீ எப்படி அங்கே போகிற? ஒரு வேலையை சொல்கிறேன், இப்போ அதிமுக நிறைய இடங்களில் வென்று அதுக்கு கொஞ்சம் அதாவது தனி மெஜாரிட்டி வாங்கிடுச்சு அதிமுக. இப்போ இது வந்து ஒரு 50 தொகுதியில் 40 தொகுதி தான் தாவேக்கா வாங்கிருன்னு இங்கேருந்து ஒரு 4 பேர் போனாங்கன்னா அதை நான் கண்டிப்பேன். நான் அதுவும் மக்களை ஏமாற்றுற விஷயம்தான். இந்த பார்வை வரணும். அதாவது இப்போ ஸ்டாலின் முதற்கொண்டு என்னன்னா, இல்லை அதே மாதிரி அந்த கட்சி தொண்டர்களும் சரி, அதுக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்களும் சரி, என்னன்னா தான் பண்ணால் தப்பு இல்லை, தானோ தன் கட்சியோ அடுத்தவங்க பண்ணால் தப்பு. இது ஒரு ரொம்ப ஒரு இந்த மனநிலை மாறினால தான் ஒட்டுமொத்த அரசியலும் உருப்பிடும். தமிழ்நாடு இல்லாத வரைக்கும் இப்போ ஒரு இது மட்டும் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறான், டெலிஃபோன் பில்லு கட்டணும். பழைய கதை இது, ஒரு பக்க கதை தான், சுருக்கமாக சொல்கிறேன். டெலிஃபோன் பில்லு கட்ட போகிறாங்க, பணம் வாங்கக்கூடிய இடத்துல ஆள் இல்லை, அப்படியே டென்ஷன் ஆகுது. வேலை நேரத்தில் எங்கே போகிறானுங்க இவனுங்கன்னு. இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா இபி பில் கட்டணும், அங்கே ஆள் இல்லை, அவன் டென்ஷன் ஆகுறான்.
என்னடா இபி பில் கட்டுற நேரத்தில் இல்லைன்னு என்னன்னா இபி பில்லு வாங்க வேண்டியவன் அங்கே நிற்கிறான், டெலிஃபோன் பில் கட்ட டெலிஃபோன் பில்லுக்கு இருக்கிற ஆள் இங்கே நிற்கிறான். நம்ம அப்படி இருக்கிறோம். இது எல்லாமே ஆன்லைன் ஆனா அந்த சிரமம் இல்லை இல்லைங்க. நான் சொல்ல வர கருத்தை புரிஞ்சுக்கல. பல தன்னுடைய தவறுகளை ஒத்துக்காம அடுத்தவங்களை மட்டும் இந்த மனநிலை வந்து கேரளால குறைவா இருக்கு, இங்க அதிகமா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கான இத்தனைக்கும் அங்க வந்து கூட்டணி ஆட்சி தான் தொடர்ந்து, இவ்வளவு கேவலங்கள் கிடையாது. இங்க முதல் முறையான ஒரு கூட்டணி ஆட்சியிலேயே அத்தனை கேவலம் நடக்குது. கேரளாவில் குறைவா இருக்குன்னு தோழர் சொன்னாரு. அதே கேரளாவில் தாவேக தலைவர் விஜய்க்கு பெரும்பான்மையான ஆதரவு அங்க தொண்டர்கள் அவர்களாவே தன்முயற்சியா தாவேக்கான உறுப்பினர்களாக சேரக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒண்ணு. அதே போல நீங்க ஒரு கேள்வி முன் வச்சீங்க, திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் அண்ணா திமுக இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஏன் தாவேக்க ஏத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சீங்க. இரண்டு கட்சிகள் கொண்டு வந்த நல்ல திட்டங்களை, ஒரு சில திட்டங்களை வந்து இப்போ கடந்த காலங்களில் அம்மா உணவகங்கள் அதனுடைய திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா அதனுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அதாவது சென்னைக்குள்ள ஒரு தொண்டர் வந்து அந்த அம்மா உணவகத்தினுடைய அந்த பதாகைகள்லாம் அடித்து உடைப்பார். அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு பல இடங்களில் போராட்டம் அப்படின்றது ஒரு சூழ்நிலை உருவான பிறகு தான் அம்மா உணவகங்களில் பேரளவில் நடத்தினாங்க. ஆனால் எந்த ஒரு கோரிக்கையும் வைக்காத அது ஒரு நல்ல திட்டம், அம்மா புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டம் நல்ல திட்டம் என்பதை உணர்ந்த தாவேகா தலைவர் இன்றைய வரை அதை தொடர்றார். அதே போல அவங்களுடைய கட்சியை அம்மாவுடைய திட்டங்களை தொடர்றாரு, அவங்களுடைய கட்சியை கொள்கையை தொடர்ந்து வர்றாரு. அதனால அம்மாவை பார்க்கறாங்க தாவேகா தலைவர் விஜய, புரட்சி தலைவி அம்மாவா தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பார்க்கறாங்க. அதே போல திமுக மகளிருக்கான உதவித்தொகை கொடுத்தாங்க 1000 ரூபாய். இவர்கள் வாக்குறுதியில் நீங்க சொல்லலாம், தேர்தல் வாக்குறுதியில் கூடுதலாக சொன்னீங்களேன்ட்டு, கூடுதலாக சொல்வதற்கான செயல் திட்டங்களை வகுத்துக்கு வராங்க. ஆனாலும் கூட அதை இன்றைய வரை திமுக கொண்டு வந்த திட்டத்தை எதுவுமே நிறுத்தலை. பேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைய வரை அந்த மகளிர் இலவச பயண திட்டம் என்பது தொடர்ந்துகிட்டே வருது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் சீருடை அணிந்த அனைத்து மாணவர்களும், அதாவது கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து மாணவர்களுக்கும் இன்றைக்கு தாவேக ஆட்சி வந்த பிறகு எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் மாணவர்கள் இன்றைக்கு அந்த பேருந்துகளில் பயணம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். சரி, இவங்களே தான் கேண்டிடேட்டாக வருவாங்களா இல்லை துணிந்து மற்றவர்களை கேண்டிடேட்டாக இறக்குவாரா விஜய்? இல்லை, தாவேகா தலைவர் யாரை சுட்டி காட்டுறாரோ அவங்களுக்கு வாக்களிக்கிறது மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அதே போல் மற்ற மாநிலங்களில் நடந்ததை போல வந்து இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்வு வந்து நீங்கள் ஒப்பிடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அசாம் மாநிலத்தில் எடுத்துங்க, அவர் காங்கிரஸினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கடந்த காலங்களில். அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி, அந்த கட்சியில் வெற்றி பெற்று பாஜகவுடைய முதல்வராக ஆக்குறாங்க. அப்படி அதை போன்ற அரசியல் வந்து இன்றைக்கு தாவேகா அது அந்த நிலைப்பாட்டில் இல்லை. அதையெல்லாம் கடந்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா பண்ணிட்டு புதிய தேர்தலை வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு தயாராக தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. அதே போல் இந்த வாக்கு சதவீதம் இதில் ஆன்லைனில் நம்ம கேட்ட அடிப்படையில் அந்த சதவீதத்தில் வந்த தகவல் அடிப்படையில் நான் பேச வரேன். அதாவது ஒரு இளைஞருக்கு தன்னுடைய கல்வியினுடைய வெற்றியின் காரணமாக ஒரு அரசு பதவியில் வந்து உட்கார்றதுக்கு காரணம் என்னென்னா மக்கள் சேவை செய்யணும். அதே போல் ஆளுங்கட்சிக்கு வந்தால் தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும். கடந்த காலங்களில் 2 திராவிட கட்சிகளில் இருந்த நிலைப்பாடு வேறு. அது கல்லா கட்டுறதுக்கான அதிகாரத்தில் தான் அந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து அரசியல் பதவிகளும் நிரப்பப்பட்டது. ஆனால் தாவேகா பொறுத்தவரையிலையும் ஒரு கல்வி அப்படின்னா கூட ஒரு தனியார் பள்ளியில் நீங்கள் வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் எவ்வளோ பள்ளி கல்வி கட்டணம் வாங்குறீங்கிறத நீங்கள் வந்து பதிவு செய்யணும். அதுதான் நீங்கள் வசூல் பண்ணணும். 1 ரூபாய் கூட நீங்கள் லஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்றது அந்த கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ராஜ்மோகன் அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்கிறார். அதே போல் எந்த ஒரு ஒப்பந்ததாரரும் அரசாங்கத்தினுடைய பணிகள் நீங்கள் ஒப்பந்ததாரர்களாக இருந்தீங்கன்னா ஒரே 1 ரூபாய் கூட நீங்கள் கமிஷன் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய அந்த கட்டுமானம் என்பது 100க்கு 100 தரமானதாக இருக்கணும். ஊழல் பண்ணி அந்த ஊழல் அடிப்படையில் தரமற்ற கட்டிடங்கள் தமிழ்நாட்டில் உருவாகக்கூடாதுன்ற அடிப்படையில் அரசியல் பண்ணுறாங்க. அதே போல் கனிமவளத்துறை அமைச்சர் மாண்புமிகு பிரபு அவர்கள் ஏறக்குறைய 460 லாரிகளை பறிமுதல் செய்து அந்த கனிம கொள்ளைகளில் ஈடுபட்ட அந்த குவாரிகள் மீது சீல் வைத்து அதற்கான அபராதத்தை இன்றைக்கு கொண்டு வராங்க. இதில் இது இந்த அரசியல் ரீதியான பிரச்சனைகளை பார்க்குறோம். சுருக்கமாக ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த குறுவை சிறப்பு தொகுதி திட்டம்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல,
அது ரொம்ப குறைவாக இருக்குன்னு விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க, அதை கவனிக்கணும். அடுத்தது காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை 100 நாள் திட்டத்தை மாற்றினாங்க. இல்லை இதை மட்டும் சொல்கிறேன். அதில் என்ன ஆச்சு அப்படின்னா 60-40 அப்படிங்கிறது இப்போ 90-10ன்னு ஆக்கிட்டாங்க. தமிழ்நாட்டு அரசுக்கு செலவு இதில் இவர் கையெழுத்து போடுறதா சொல்கிறாங்க. அதை வந்து பரிசீலனை பண்ணணும். இன்னைக்கான ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, வழக்கமாக மீனவர்களுக்கு வந்து 1000 லிட்டர் மானிய விலையில டீசல் கொடுப்பாங்க. இந்த தடவை என்னன்னா இன்னைக்கு நடந்ததுன்னா அந்த தடையெல்லாம் நேற்று முடிஞ்சு இன்னைக்கு போறப்ப 200 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதனால மீனவர்கள் இதுக்கும் 6 மாசம் காத்திருக்க முடியாது. மின்வெட்டு பிரச்சனை இருக்கு. அதனால உடனுக்குடன் தீக்கிற பிரச்சனையில அக்கறை காட்டணும். அடுத்த கட்சியிலேருந்து சேர்க்கறது மட்டும் இல்லாம மக்கள் நல திட்டங்கள்ல அக்கறை காட்டணும். ஒரே ஒரு கோரிக்கை விவசாயிகளுக்கு இந்த வாய்ப்புல, அதாவது மனித சமூகத்துல முதல் விஞ்ஞானியே வந்து பாத்தீங்கன்னா விவசாயி தான். எப்படி விதை நெல்லை கொண்டு நம்மளுக்கு உணவு உருவாக்கணுன்ற அந்த அளவுக்கு அறிவு படைத்தவர்கள் விவசாயிகள். கடந்த கால அரசுகள் இன்னமும் வந்து விவசாயிகளை கையேந்திரக்கூடிய நிலைமை தான் வச்சிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் சொன்னதை விட கூடுதலாக வந்து தாவேகா தலைவர் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் விவசாயிகளுக்கான நிவாரணத்தை கண்டிப்பாக வழங்குவார். அதற்கான கால அவகாசத்தை கொடுக்கணும். எதிர்கட்சியினுடைய தூண்டுதல்களால எந்த ஒரு போராட்டங்களையும் வந்து விவசாயிகள் ஈடுபட ஒழுங்கா கொடுக்கட்டும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக அவருடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்றுவார். நன்றி.